நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூபர்ஸ் அண்ட் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் பார்க்க போகிறது இது எப்படி சொல்கிறது, அதாவது இதில் வந்து டான்ஸ் மட்டும் இல்லாமல் காமெடி நிறையா இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அண்ட் பர்சனலாக எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மேடையில் நிறைய மிமிக்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அப்படி யார் யார் வாய்ஸ்லாம் நான் மிமிக்ரி பண்ணேன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். ரஜினி சார்ல பேசலன்னா நல்லா இங்கே உட்கார மாட்டேன். ரஜினி சார் உடனே பேசணுமா? ஆமா, யா. நான் நினைச்சேன் கொஞ்சம் நேரம் போட்டு அப்புறமா நாம கொஞ்சம் நிறைய பேசலாம் அப்படி சொல்லி யோசிச்சேன். ஆனா இங்கே பாத்தீங்கன்னா படையப்பாலே நீலாம்பரி, அதுக்கப்புறம் நம்ம கூட நடிச்ச மீனா மேடம், ரெண்டு பேரும் அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது நமக்கு சும்மா வெக்க வந்துருச்சுமா. உங்களோட ஃபேவரட் கேரக்டர் யாருன்னு இப்போ ஞாபகம் வந்துச்சா? ஞாபகம் வந்துச்சு. ஓகே சொல்லுங்க. நான் சொல்லிட்டா இல்ல அந்த கேரக்டர் மாதிரி பேசியே ஆ காமிச்சிட்டா? அது ஈவன் பெட்டர். பேசியே ஆமா பேசி காமிச்சிட்டா? காமிச்சிரு. அது பேசினாலே தெரிஞ்சிடாது எந்த கேரக்டர்னு. கண்டிப்பா இவர எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கேரக்டர். ஆண்டனி சொன்னேன் இல்ல, எண்ணி 7 நாள்ல உன் கதையை முடிச்சிடுறேன் சொல்லி. இன்னைக்கு 7வது நாள் முடிச்சிட்டேன், உன் கதையை முடிச்சிட்டேன். இந்த பாஷா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா மாதிரி. வா 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 வா. என்னால இது எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த கேரக்டர் கண்டிப்பா. வெரி வெரி நைஸ். பாஷா அது மாதிரி ரஜினி சார் மாதிரி இன்னொரு கேரக்டர் யாராவது பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே முடியாது. கண்டிப்பா. ஆனா இப்போ ரஜினி சார் மாதிரி ஒரு இமிடேஷன் நீங்க பண்ணிட்டீங்க. ஃபில்மி ஃபண்டா இந்த மாதிரி ஃபில்மி ரவுண்ட்ல. ஓகே. ஆனா ரஜினி சாரோட இமிடேஷன் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பா கமல் சாரோட இமிடேஷனும் நீங்க பார்த்தே ஆகணும். கமல் சார்? ஆமா, நீங்க ஒரு சூப்பரான இமிடேட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அவருதா? பல்ராம் நாயுடு. யாரையாவது லைட் ஆஃப் பண்ணதோ இங்க என்ன ஃபர்ஸ்ட் நைட்டா நடக்குதோ? ஒரு குற்றவாளி நிச்சம் சொல்றானா பொய் சொல்றானா ஃபேஸ் பார்த்தா தானே தெரியும். லைட்டை போடையா, சினிமா லைட்டிங் மாதிரி. ஹைதராபாத் கோல் என்ன தெரியுமா? அதை உள்ள விட்டு 6 இன்ச்சஸ் மாத்திரம் வெளில விட்டு தட்டுன்னு தட்டுனா நிச்சத்தோட சேர்த்து எல்லா மாற்றம் வெளியில வரும். ஓகே, சூப்பர், தேங்க்யூ. தமிழ்நாட்டின் மாவட்டங்களை பத்தி தான், அதை ரெப்ரசென்ட் பண்ணி தான் நம்ம ஜோடிகள் இன்னைக்கு ஆடிட்டு இருக்காங்க. அடுத்ததா எந்த மாவட்டம் நம்ம பார்க்க போறோம்? எந்த ஊரு சிவா? இல்ல அடுத்ததா நீங்க பார்க்க போறது திருநெல்வேலி மாவட்டம்ல. அப்பா ஆமலே. திருநெல்வேலி எதுக்கு ஃபேமஸ்? திருநெல்வேலி எல்லாத்துக்கும் ஃபேமஸ்ல. அல்வாக்கு ஃபேமஸ், அருவாக்கு ஃபேமஸ். அட அதெல்லாம் விட இந்த அழகான தமிழுக்கு ஃபேமஸ்ல. எஸ். இவ்ளோ அழகா அவர் வந்து பேசுறாரு, அவருக்காக கையை தட்ட வேண்டாம்? அட கையை தட்டுங்களே, காசை மட்டும் வாங்கிட்டு கம்முனாலே உட்காந்துருக்கீங்க. போகும்போது டபுளா வசூலிச்சிருவேன். ஆமா, ஆட போறது யாருல? ஆஹா சூப்பர், கேட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோணுது எனக்கு. ஆனா கேள்வி கேட்டா பதில் சொல்லல. சொல்றேன் ஐயா. ஆட போறது வந்து ஒரு ஃபாதர் டாட்டர் காம்பினேஷன். ரொம்ப கியூட்டான ரசம். எந்த சர்ச் ஃபாதர்ல இங்க வந்து ஆட போறாரு? அச்சச்சோ, அப்பா பொண்ணு காம்பினேஷன். அவங்க வந்து ஆடும்படியா சீனா சொல்லாதல அவங்கள போய். பாவம் சின்ன பிள்ளை, அவ பெத்த அப்பா வந்து இங்க ஆட போறாரு. எனக்கு தெரிஞ்சு போச்சுல. இது வந்து ஆட போறது ஒரு அப்பா பொண்ணு. நல்லா உங்ககிட்ட போய் கேட்டதுக்கு நான் செவுத்துக்கிட்ட பேசிருக்கலாம்ல. ஆட போறது நேத்திரன் அபினியா. அட பாத்து தொலைங்கல நீ வாழ. அட நம்மள போய் டென்ஷன் பண்ணிக்கிட்டு. எந்திரன் வந்து புதுசா ரிலீஸ் ஆன படம். இதுல இருந்து ஒரு பிட் பண்ணுங்களேன் எங்களுக்காக. ஏதாவது ஒரு டைலாக்? ஏதாவது ஒரு டைலாக். ஓகே. எந்திரன் படத்துல கண்டிப்பா எல்லாருக்குமே ஃபேவரட் சீனா அந்த பிளாக் ஷீப் அப்படின்ற சீனா தான் இருக்கும். அந்த சீனை நான் இப்போ பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ரெடியா? எனக்கு கண்டிப்பா ரஜினி சார் வந்து அந்த ரோபோ கேரக்டருக்கு அது வில்லன் ஆன பிறகு யூஸ் பண்ண வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது நம்ம இல்லாம். என்ன சொன்னா வசீகரன் இங்கே இல்லை போல இருக்கே, 2லே 1 தொடு, வசீகரன் இங்கே தான் இருக்கா. சோல்ஜர்ஸ் ரொட்டேட் யுவர் ஹெட்ஸ். பிளாக் ஷீப் மே மே வசி மே. ஹேண்ட்மேட் கன் நானே செஞ்சது, நல்லா இருக்கா? முதல்ல எதை சொல்லலாம்? எப்படி ஒன்று கொலை பண்ணணும்னு நினைக்கிற அந்த மூளைவா, இல்லையே சனா குடியிருக்கிற அந்த இதயத்தையா? ரோபோ வெர்ஷன் 2.0. ஆஹா சரோஜா, உன்னை பார்க்கத்தான் நான் ஓடோடி வந்தேன். வேண்டாம் கோபால், வேண்டாம். கோபாலனுடைய பழைய காதலன் நான் ராமு. ஒரு நாளில் 9 பேரை சந்தித்தால் இப்படித்தான் தேவையில்லாத கன்ஃபியூஷன் வரும். சூப்பர்.
கமல் மாதிரியா? கமான். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான். வெளியே மிருகம் உள்ளே கடவுள் விளங்க முடியா கவிதை நான். மிருகம் கொன்று கடவுள் வளர்க்க பார்க்கின்றேன். ஆனால் கடவுள் கொன்று உணவாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறதே. போதையா, என்னாலே முடியலையா? இந்த சீசனில் எல்லா கண்டஸ்டன்ட்ஸுமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பிரபு இருக்கான் இல்லையா, அவன் தான் என்னுடைய நெருங்கிய நண்பன். அவன் வந்து மேடையில் வந்து நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சுமாராக இருக்கேன்னு சொல்கிறதும், நான் வந்து ரொம்ப மொக்கையாக பேசுகிறேன், மொக்கையாக ஆடுறேன் அப்படின்னு சொல்கிறதும், நான் வந்து அவருடைய அந்த குண்டான உடலை பார்த்து கிண்டல் பண்ணுறதும், இது வந்து எங்களுக்குள்ளே சகஜமாக நடக்கும். அவன் என்னை அசிங்கப்படுத்துறதும், நான் அவனை அசிங்கப்படுத்துறதும், அது வந்து இப்போ ஒரு அழகான தொகுப்பாக அவங்களுக்காக காத்துட்ருக்கு. அண்ட் திஸ் பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் ஸ்பெஷலி டெடிகேட்டட் டு பிரபு. அம்மா எப்படி இல்லை, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க பெயிண்டிங்கில்? 7 பேர். 7 பேர் சாரமெல்லாம் கட்டி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க போல 8 நாளா. ஓகே, பட் ஜோக்ஸ் அபார்ட். இல்ல ஜோக்ஸ் அபார்ட்லாம் என்ன இதுல என்ன ஜோக் இருக்கு? யோசிச்சு பாருங்க, ஹெவி பட்ஜெட்ல இந்த ஷோ பண்ணிட்டு இருக்கோம். பெயிண்ட்டுக்கே 10 லட்ச ரூபா செலவு பண்ணிருக்கோம் நாங்க. ஆமா, கண்டினியூ. கிருஷ்ணர் வந்து வெண்ணெய் திருடுவார்னு எல்லாருக்கும் அடிக்காதீங்கண்ணே. வெண்ணெய் திருடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். கிருஷ்ணர் ஏதோ கேஷுவல் லீவ்ல போயிருக்காங்க, அதனால அந்த வெண்ணெய் பானை அமுச்சு வச்சிருக்காங்க. ஓகே மேம், நீங்களுமா மேம்? சும்மா அதாவது நீ ஆடும்போது சூப்பர் கிருஷ்ணன். இந்த மாதிரி கிருஷ்ணன் நான் பார்க்கவே இல்லை. நீங்களும் சேர்ந்தா? அவரை பத்தி ஒண்ணுமே சொல்லியே. கம்சர் கூட ரொம்ப வேற அம்சமாகறாரு மேடம். ஹாய். ஐயோ அம்மா. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க தம்பி, எவ்வளவு அழகா மேக்கப் போட்டாலும் பிரபு குஷ்பு ஆக முடியாது. அதை மெயின்டைன் பண்ணிக்க. ஓகே, குட். ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் அவ்வளோ அழகா இருந்தது. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண டான்ஸுக்கு ஏன் அப்படி ஆயிடுச்சு? இல்ல அது அவனுக்கு வந்து வர வர அந்த பெண்கள் மாதிரி நளினமா பண்றது கம்ஃபர்டபுளா கேட்டாங்களே இப்போ. அநேகமா அவங்க அம்மா அவனுக்கு மாப்பிள்ளை தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். போற போக பார்த்தா இல்ல ராஜா, அந்த அப்படி போறியே ராஜா. எபிசோட் இந்த சீசனில் எங்ககிட்ட கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்களுடைய பேரண்ட்ஸும் நிறைய முறை மாட்டியிருக்கிறாங்க. அவங்கள ரொம்ப மரியாதையோட ரெஸ்பெக்டோட அப்பப்போ லைட்டாக கிண்டல் பண்ணிக்குவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனில் பேரண்ட்ஸோடைய பங்கு, ரோல், சப்போர்ட் நிறையவே இருந்திருக்கு. அதனுடைய ஒரு தொகுப்பு பெஸ்ட் மூமெண்ட்ஸ் உங்களுக்காக. அவரோட நீங்க ஆடியன்ஸ் இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு டயலாக் ஏதாவது சொல்றீங்களா? அந்த காலத்து சிவாஜி அந்த மாதிரி சிவாஜி சார் டைலாக் ஏதாவது இப்ப ஏதாவது மயக்கம் என்ன இங்க மௌனம் என்ன? அந்த பக்கம் இருந்து வரணும். கவுண்டர் பாடு கேட்டி. தெரியாதுடா சிவா எனக்கு. என்னை பாட ஓ, சொன்னா நீங்க பேசுறதே பாடுற மாதிரி இருக்கு. ராணி நீங்க சொல்லுங்க, எப்படி இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ்? Dear, you have done very well. Thank you. ஓ, இங்கிலீஷ். ராணி இஸ் ஃப்ரம் லண்டன். இங்கிலீஷ். He is மதராசப்பட்டினம் ஆர்யா. You are ஏமி ஜாக்சன். இப்போ உங்களை சின்ன வயசுல பானுப்ரியாவ மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன கதை விடுறியா? அவங்க முன்னாடி அண்ட் ஆல்சோ ரம்யா மேம் முன்னாடி நீங்க வந்து ஆட போறீங்க. எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மேம். மேம் ப்ளீஸ், நான் இந்த மேடையை வந்து நான் வந்து நிப்பேன்னு கூட நான் எதிர்பார்க்கல. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் உங்களோட விருப்பம் இருந்தா என்னோட வாய்ஸ் நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல. ப்ளீஸ் அவங்களே கூப்பிடுறீங்களா ஆடுறதுக்கு? ப்ளீஸ், இதை நான் வந்து ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். மைக் கொடுங்க. I never expected such thing will happen to me. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? I am standing close to you and in front of Ramya ma'am. Wow, this is a big ஐயோ, என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள் எதுன்னு இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா இந்த நாள் தான் நான் சொல்வேன்.